त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते धनं धान्यं वसुं भगवत्रलाभं सरसंवत्सरं दीर्घमायोः दीर्घसौमाङ्गल्यप्राप्तिरस्तु सर्वाभीष्टफलजतिरस्तु यो वेदाहं ब्रह्मणो वेद ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எல்லா பரிகாரமும் சரியா பண்ணியாச்சு. ரெண்டே மாசத்துல நல்ல செய்தி வந்து சேரும். பிரகாரத்தை சுத்திட்டு ஆத்துக்கு கிளம்புங்க. சரி பத்மா, பிரகாரத்தை சுத்தி வந்துருவோமா? போலாம். வாடா. வாங்க. டேய், நீ அப்படி போடா. போற. ஹலோ ஹலோ, ஜட்ஜி சங்கரநாயகன் சாருங்களா? ஆமா, நீங்க யாருப்பா? சரி வா போலாம். வாங்க. சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சார். என்னோட உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க சார். யாருப்பா நீ? என்ன சொல்ற? எங்க இருக்க? என்ன ஆபத்து? சார், நீ இருக்கிற கோயில்ல தான் சார் நான் இருக்கேன். என்ன இந்த நந்தி சில பின்னாடி கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க சார். சார், கொஞ்சம் தவிர்த்து விடுங்க சார், ப்ளீஸ் சார். யாருப்பா உன்னை யார் கட்டி போட்டது? உனக்கு என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது? சார், கட்டி போட்டவங்க தான் சார் உங்க நம்பரை கொடுத்து கால் பண்ண சொன்னானுங்க. டேய், என்னடா சொல்ற? யாருடா நீ? சூர்யா, உங்க சித்தப்பா இவ்ளோ நேரமா போன் பேசுவாரு. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாயே. பாக்குறேன் சித்தி. வர்ஷா, நீ இப்படி போ, நான் அங்க போய் பாத்துட்டு வரேன். போய் பாத்துட்டு வந்துடுறேன் அத்தை. போ. வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஜி, தூக்கி வாடா. சித்தப்பா, சித்தப்பா, வருஷம் அந்த பக்கம் பாத்துட்டேன். இல்ல, இந்த பக்கம் பாத்தியா? நான் பாத்துட்டேங்க, அங்க மாமா இல்ல. இல்லையா? ஏதோ தப்பா இருக்கே. ஆமாங்க. சரி, நீ வா, அந்த பக்கம் போய் பாப்போம். இன்னும் வரலையே. தெரியலையேக்கா. சித்தி, கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டோம். சித்தப்பா எங்கேயும் காணும் சித்தி. என்னடி எப்போதும் ஏதாவது நயன் நயன் பேசிட்டே வருவ?
இப்போ என்ன ரொம்ப அமைதியா வர? என்ன ஏதாவது மயக்கம் எங்கேயும் வருதா? சொல்லு, கடையில் நிப்பாட்டுற வண்டியை. அப்பாக்காக நான் வேண்டிக்கும் போது சூடும் அணைஞ்சிருச்சுல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். ஏய், சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அது ஏதோ காத்துல அணைஞ்சிச்சு. நீ பாட்டுக்கு ரொம்ப யோசிச்சு திருப்பி மயக்கம் எங்க வரப்போகுது, பேசாம வா. பாத்து இறங்கு. பாத்து போ. அத்தை, இதை என்ன பண்றது அத்தை? பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிடு. உட்காரு. ஏ அபி, அபி, வெற்றி, என்னாச்சு வெற்றி? லூசாவ விரதம் யாராச்சும் இப்படி இருப்பாங்களா? ஏன் நீ பச்சை தண்ணி கூட பல்ல படாம கோயில்ல போய் விரதம் உருண்டா? எவ்வளவு வெயில் அடிக்குது, டீஹைட்ரேட் ஆகுதா உடம்பு. இதுல பசியில கிறுகிறுப்பு வேற. முதல்ல இவளுக்கு ஏதாவது ஜூஸ் கீச கொடுங்க. அக்கா அக்கா, அதெல்லாம் வேணாங்க்கா. கொஞ்சம் சக்கரை போட்டு தண்ணி குடிச்சா எல்லாமே சரியாயிடும். இந்தாங்க, முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அபி, உனக்கு நான் லெமன் ஜூஸ் போட்டு தரேன். இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். டேய் வெற்றி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா, அவ்வளவு மயக்கத்திலையும் கோயில முழுசா 3 தடவை அங்க பிரச்சனை பண்றா. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஹாய், என்னடி வந்ததும் வராததுமா தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஏ சித்ரா, அவளே முடியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறா. நீ வேற ஏதாவது பேசி நோ அடிக்காத. இவளை யாரு நோக்கடிக்கிறாங்க? இவளுக்கு என்ன முடியாம போறதுக்கு? இவெல்லாம் கொழுப்பு. இருடி இருடி, நொறுக்குற இரு. அத்தை, நீங்க பாத்தீங்களா இவ என்னமா டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு? சித்ரா, கோயிலுக்கு போயிட்டு வந்தவளை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ கலைக்காக நேர்த்தி கடன் செலுத்திட்டு வந்திருக்கா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்களா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? கோயிலுக்கு போயிட்டு வந்தவகிட்ட இப்படி எல்லாம் பேசாதன்னு தான் சொல்றேன் நானு. மத்தபடி நான் ஒண்ணும் மாறல. நான் அப்படியே தான் இருக்கேன். இங்க வா, இங்க வந்து தேங்காய் எடுத்து கொடு வா. இருடி, உனக்கு இருக்கு. சொல்லு சித்தப்பு, அண்ணன் வராரா? சரி, நான் உடனே கிளம்புறேன். நான் வரேன். டேய் டேய், மத்தியானம் சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டு போடா. ஒன்னும் வேணாம். காலையில இருந்து இவ கூட அலைஞ்சதே பாதி வேலை கட்டு போச்சு. இதுல சாப்பாடு வேற. இந்தா அபி. அப்பா, இப்பதான்க்கா உயிரே வந்த மாதிரி இருக்கு. இளநீ கூட வாங்கி கொடுத்தாரு. ஆனா சக்கரை போட்டு லெமன் ஜூஸ் குடிச்சாதான் உடம்புக்கு தெம்பா இருக்கு. சரி, உன் அடுப்புலயும் பருப்பும் சாதமும் பண்ணி வச்சிட்டேன், காயும் பண்ணி வச்சிட்டேன். நீ எதுவும் சமைச்சிட்டு இருக்க வேண்டாம்.
போய் எடுத்து போட்டு சாப்பிடு, பட்னியா இருக்காத. ம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க. இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வா, முதல்ல வந்து ஒரு வாய் சாப்பிடு. எந்திரிச்சு வா. வா. போதும் போதும்க்கா. போதும்க்கா. என்னாச்சு அபி? போன விஷயம்லாம் சக்சஸ் தானே? ம், சூப்பரா நடந்ததுக்கா. சரி, நீ முதல்ல சாப்பிடு. ம். நல்லா இருக்கா? எல்லாம் சக்சஸ் தான்க்கா. நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றேன். சரி சரி. அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்காங்க? ஏதோ இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அண்ணே சாரிண்ணே, கோயிலுக்கு கூட்டு பொண்ணு சாவடிச்சிட்டானே, அதானே கூட்டு போயிட்டு வந்தேன். அதான் ஃபோன் பண்ணதை எடுக்க முடியலண்ணே. வந்து ரொம்ப நேரம் ஆச்சானே, சாரிண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுற? இல்லைண்ணே, பேப்பரில் நியூஸை பார்த்ததுலேருந்தே மனசு ஒரு மாதிரியாவே இருக்குண்ணே. இந்த எஸ்பி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணி வச்சிட்டானே, என்னண்ணே பண்ணுறது? ஏய், அவன் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டான். எடுக்க மாட்டானா? மேல் இடத்துல இருந்து பேசி எஸ்பியை ஆஃப் பண்ணிட்டாங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தகவல் வந்துருச்சுடா. இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. நிஜமாவானே? ஆமாடா, இல்லைன்னா மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து இவ்வளவு ரிலாக்ஸாக உட்காந்துருப்பனா? ரொம்ப சந்தோஷம். டேய், டீ வாங்கி கொடுத்தியா இல்லையாடா? வேணான்னு சொல்லிட்டாருங்க. வெற்றி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் நான் வந்தேன். என்னண்ணே? என்ன வெற்றி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சுண்ணே? பெரிய விவகாரம்டா. மேல் மட்டத்தில் எல்லாம் இதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஜட்ஜ் சங்கரநாராயணன் இருக்காருல்ல, அதான் அபியோட அப்பா. அவரை கடத்திட்டாங்க இன்னைக்கு. என்னண்ணே சொல்றீங்க? அவரையா? அண்ணே, அப்ப அன்னைக்கு விஷயமே தெரியாதானே? டேய், கோயில்ல இருந்து இப்பதான்டா அவளை வீட்டுல இறக்கி விட்டு வரேன். அவளுக்கு எந்த போனுமே வரலையே. ஆனா எப்பனே, யார் செஞ்சது? வேற யாரு ஆளை தூக்குவா? அந்த செம்பாவோட கேங்கு தான். இப்ப என்னண்ணே பண்ணணும்? டேய், நீ பாட்டு கத்தி தூக்கிட்டு கிளம்பிடக்கூடாது தான் நான் உன்னை தேடி இங்க வந்தேன். இல்லண்ணே, அவரு டேய், செஞ்சது செம்பாதான். ஆனா செய்ய சொன்னது பெரிய இடம்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய இடம்டா. சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? அண்ணே புரியலண்ணே. டேய் கோபாலகிருஷ்ணா, நம்ம நாட்டுல ஆட்சி மாறுனா இந்த கட்சிக்காரன் உள்ள போவான், அடுத்தது மாறினா அந்த கட்சிக்காரனை ஊழல் பண்ணான்னு உள்ள தூக்கி போடுவாங்க. ஆனா இந்த ஊழலுக்கெல்லாம் யாரு காரணம்? கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க. அவனுக்கு யாராவது உள்ள போய் நீ பார்த்திருக்கியா? போகவே மாட்டானுங்க. ஏன்னா நம்ம நாட்டோட உண்மையான முதலாளிங்க அவனுங்க தான். இப்ப புரியுதா? புரியலண்ணே, இருந்தாலும் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். டேய், இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும்டா. எவ்வளவு பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் கார்ப்பரேட் காரங்க மேல கையே வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டுல பவர்ஃபுல்லான ஆளுங்க அவனுக்கு தான். இந்த ஜட்ஜ் விஷயத்துல இறங்கி இருக்கிறது கூட கார்ப்பரேட் ஆளுங்கன்னு தான் சொல்றாங்க. அவனுக்கு கூட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது. அவ்வளவு ஏன், அவனுக்கு கூட மோதவே முடியாதுடா. அவனுங்க தண்ணி லாரின்னு வையேன், நம்மளாம் ரோட்ல போற ரயில் பூச்சி மாதிரி அப்படியே நசுக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இங்க பாரு வெற்றி, ஜட்ஜு அபியோட அப்பா, அதுல உனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காத. தயவு செஞ்சு தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பாரு.
அவனுக்கு ஏதோ ஒரு கேஸ்ல தீர்ப்பை மாத்தி சொல்லத்தான் ஜட்ஜையே கடத்திருக்கானுங்க. இது அவங்க 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இது அவங்களா பேசி முடிவு பண்ணட்டும். தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துறேன்னு நீ போய் உள்ள இறங்கிறாத. என்ன இல்லண்ணே, எனக்காக கோர்ட்ல வாதாடி என் உசிரையை காப்பாத்திருக்காருண்ணே. டேய், இறங்குனா உன் உசுருக்கு ஆபத்துடா. அதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் போய் போராட முடியாது. புரியுதா இல்லையா? அப்படியே கேட்டாலும் உன்னால முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. இது நம்மளால மோதி ஜெயிக்க முடியாத விளையாட்டுறா. நாம ஓரமா நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அதான் நமக்கு பாதுகாப்பு. புரியுதா? பார்த்து இருந்துக்கடா. சரிண்ணே. சரி நான் வரேன். ஏய் பேயே வா. இந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததாம்மா? இல்ல மாமா, ம். பிரசாதம் எடுத்துக்கோங்க. ம். அக்கா, இது நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சாமி பிரசாதம், நீங்களே கொடுத்துருங்க. எடுத்துக்கங்க அத்தை. இங்க பாருமா, ம்? பக்தி பூஜெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுவே அளவு மீறி போயிடக்கூடாது. நம்ம உடம்ப பாதிக்கிற அளவுக்கு விரதம் இருந்தா சாமியோட அருள் கிடைக்காது, வியாதி தான் கிடைக்கும். சின்ன வயசுல தேவையில்லாம விரதம்னு இருந்ததோட விளைவுதான் இப்ப சுகரு பிபின்னு அவஸ்தைப்பட்டு இருக்கா இவ. சரிங்க மாமா. எப்படியோ நல்லா இருந்தா சரிதாம்மா. அபி வா. என்ன அப்படி ரகசியமா பேசுறாளுங்க? சொல்லு அபி, எப்படியோ வெற்றியை வெளியில கூட்டிட்டு போன. கோயில்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அக்கா, உண்மையிலே நான் வேண்டியிருந்தேன். இத சாக்கா வச்சு வெற்றியை கூட்டிட்டு போலாம் தான் அவரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். நல்லபடியா பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கா. பிரகாரத்துலலாம் கல்லு பயங்கர சூடா இருந்துச்சு. வெற்றி தான் தண்ணி எல்லாம் ஊத்தி குளிர வச்சு என்ன அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ண வச்சாரு. வெற்றி இங்கேயே கடுக்கடுன்னு இருந்தானே, அங்க வந்து எப்படி நடந்துக்கிட்டான்? சும்மா சொல்லக்கூடாதுக்கா, ஜென்யூனா ஹெல்ப் பண்ணாரு. பிரகாரத்துல தண்ணி ஊத்துனது கூட இல்லாம என் ட்ரெஸ் எல்லாம் நனைச்சு விட்டு என் ட்ரெஸ் எல்லாம் விலகாம பாத்துக்கிட்டாருக்கா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வெற்றி வெளியில தாமா கொஞ்சம் முரடு, மனசுன்னு பார்த்தா அவன் ரொம்ப தங்கம். எனக்கு நல்லாவே தெரியும். வெற்றி உன் கூட வந்தானா உனக்கு நிச்சயம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பி. ஓஹோ, அப்படியா? அக்கா, என் புருஷன் வெற்றி இருக்காரே, உங்க முன்னாடிதான் கடு சிடுசிடலாம். கோவில்ல அவரோட பிஹேவியர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு அது வேணுமா, அபி நீ இதை குடிக்கிறியா, அதை சாப்பிடுறியான்னு ஒரே ராஜ மரியாதை தான் போங்க. இவ கெட்ட கேடுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வெயில நான் அங்க பிரதட்சணம் பண்றத பார்த்துட்டு அவருக்கு பாவம் மனசே கேட்கல. உனக்காக நான் வேண்டுதல் பண்ணவான்னு கெஞ்சி கேக்குறாரு. ஐயோ, இது வேறையாக்கும். அக்கா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பைத்தியம் சத்தமா பேசுது. நாம இன்னும் பேசுவோம். அப்புறம் அங்க பிரதட்சணம் முடிஞ்சதும் அப்படியே தலையெல்லாம் சுத்தி கிரிகிரன்னு வந்துச்சு. அச்சோ, அப்புறம் என்னால உட்கார கூட முடியலக்கா. அப்புறம் எங்க நடக்கிறது, அப்படியே வெயில டயர்டாயி உட்கார்ந்துட்டேன். நல்லா வேணும், ஆண்டவனா பார்த்துதான் இது உனக்கு கொடுத்துருக்கான்.
அப்புறம் பாவம் அதையெல்லாம் பார்த்து வெற்றி கண் கலக்கிட்டா இருக்கா. சின்ன குழந்தை மாதிரி என்ன 2 கையில அப்படியே அலைக்க தூக்கிட்டாரு. ஓ